அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபோடிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற 164 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான ரேங்க் லிஸ்ட்டானது ஒவ்வொரு காலேஜிலையும் வெளியிட்டு கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி 3 காலேஜுக்கான ரேங்க் லிஸ்ட்டானது பார்க்க போகிறோம். என்னென்ன காலேஜுக்குன்னா, பிரசிடென்சி காலேஜு சென்னையில் இருக்குது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மென்ஸ் காலேஜ் இது வந்து நந்தனம் சென்னையில் இருக்குது. அடுத்து வந்து ராஜேஸ்வரி வேதாச்சலம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இது வந்து செங்கல்பட்டில் இருக்குது. இந்த 3 காலேஜுக்குமான ரேங்க் லிஸ்ட் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி வீடியோவில் கோயம்புத்தூரில் இருக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான ரேங்க் லிஸ்ட்டானது வெளியிட்டு இருந்தாங்க. அதை வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்க. தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துங்க. அது மட்டும் இல்லாத தமிழ்நாட்டில் இருக்கிற 164 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான ஒரு காலேஜுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. அதனுடைய லிங்க்கை வந்து நாங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுடைய காலேஜ் ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இன்றைக்கி இந்த 3 காலேஜுக்கான ரேங்க் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, நோட்டிஃபிகேஷன் பெல்லிங் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரசிடென்சி காலேஜுக்கான லிங்க்கை வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் கிளிக் பண்ணாலே ஜஸ்ட் இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆன உடனே இங்கே வந்து ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ளாஷ் நியூஸ்னு இருக்கு இல்லையா, இந்த காலமில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். இதில் வந்து செகண்டாக வர யூஜி அட்மிஷன் ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் 2024 to 2025 இருக்கு இல்லையா, அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது டிஃப்ரெண்ட் ஏபிள் கோட்டாவாக இருந்தால் இதில் கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து சீரியல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஜெண்டர், அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் உங்களுடைய கேட்டகரி, அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனில் எந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்கன்றதை இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கோர்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் ரேங்க் மார்க்ஸு ரிமார்க்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய நேமு எத்தனாவது பிளேஸில் இருக்குது, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பர்சனல் பிளாங்கிங் டிஃபென்ஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கோட்டாவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்சிசி கோட்டாவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் ஸ்டூடெண்ட் ஆஃப் அந்தமான் அண்ட் நிக்கோபார் அவங்களுக்கும் வந்து கோட்டாவாக கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஈஸியாகவே தெரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காமன் கோர்சஸ் வந்து பிஏ எக்கனாமிக்ஸு, பிஏ தமிழ், பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸு, பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் பிஏ இங்கிலீஷ் இருக்குது. அதுக்கப்புறம் பிகாம் வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. அதுக்கப்புறம் பிகாம் வந்து கார்ப்பரேட் இது இருக்குது, ஜென்ரல் இருக்குது. அதுக்கப்புறம் ஹிந்தி இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோடுன்னு கிளிக் பண்ணாலே போதும். இப்போ எக்ஸாம்பிள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தமிழ் மீடியம் இருக்குது இல்லையா, அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். டவுன்லோட் கிளிக் பண்ணின உடனே உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபார்மேட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய சீரியல் நம்பர், அட்மிஷன் நம்பர், நேமு, ஜெண்டர், கம்யூனிட்டி, ரேங்கிங் மார்க்ஸ் இருக்குது, ரிமார்க்ஸ் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த காலேஜ் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜான மென் காலேஜ் இது வந்து நந்தனத்தில் இருக்குது. இதற்கான நோட்டிஃபிகேஷன் யூஜி அட்மிஷன் 2024-25 இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிட்டு இந்த ஹோம் பேஜில் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அட்மிஷன் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்தமான் நிக்கோபர் அந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தாலும் சரி, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாலும் சரி, என்சிசி, செக்யூரிட்டி ஃபோர்ஸு, ஸ்போர்ட்ஸு, அட்வான்ஸ் தமிழ் ஸ்டடிட் கேண்டிடேட் ஷிஃப்ட் 1, அட்வான்ஸ் தமிழ் ஸ்டடிட் கேண்டிடேட் ஷிஃப்ட் 2, கம்யூனிட்டி இங்கிலீஷ் ஸ்டடிட் கேண்டிடேட்ஸு, அதாவது இது ஆர்ட்ஸ் காலேஜாக இருக்கிறதாலே தமிழ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காமன் ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. காமன் ரேங்க் லிஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரேங்கிங் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அட்மிஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேமு, ஜெண்டர், கம்யூனிட்டி, ஸ்ட்ரீமிங் வந்து அகாடமிக் இயர் இல்லை ஒகேஷனல் கோர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் ஸ்டடிட், என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் வந்து 12th சப்ஜெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இது இதில் லிஸ்ட் அவுட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆவரேஜ் மார்க்ஸாக, அக்ரியேட்டிவ் மார்க்ஸாக எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டு பி வெரிஃபைடாக இல்லை டூப்ளிகேட்டான்றது ஸ்டேட்டஸையும் இங்கே கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணாலே உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபார்மேட் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம், இது உங்களுடைய பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னென்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் தான் காமன் கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்ட் 1 தமிழ் ரேங்க் லிஸ்ட் ஷிஃப்ட் 2 கொடுத்துருக்காங்க. அதே போல்
ஷிஃப்ட் 1 கொடுத்துருக்காங்க. இப்போ செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷல் கோட்டாவில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கான பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே அவங்களுடைய நேமு, அவங்களுடைய அட்மிஷன் நம்பரு, ஜெண்டரு, கம்யூனிட்டி அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சக்ஸஸ்க்கு வந்து சர்டிஃபிகேட்ஸை பற்றியும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்கலாம். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம். இல்லை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காலேஜ் என்ன பார்க்க போனால் ராஜேஸ்வரி வேதாச்சலம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். இதுவும் ஆர்ட்ஸ் காலேஜ் தான். இது வந்து எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டில் இருக்குது. இதுக்கான யூஜி அட்மிஷன் 2024-25 கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஜென்ரல் நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராஜேஸ்வரி வேதாச்சலம் அரசு கல்லூரியில் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு ரேங்க் லிஸ்டானது 29/5/2024 அன்று வெளியிட்டாங்க. காலை 9 மணிக்கு, அதான் இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது வந்து முதல் கட்ட கலந்தாய்வு வந்து கவுன்சிலிங் வந்து பிஎஸ்சிக்கு வந்து என்னைக்கு நடைபெறும்னா 10/6/2024 திங்கட்கிழமையும், பிகாமுக்கு வந்துட்டு 11/6/2024, பிஏ தமிழ் அண்ட் பிஏ இங்கிலீஷ்க்கு 12/6/2024, பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸு 13/6/2024 அன்று காலையில் நடைபெறும். அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் கவுன்சிலிங்கில் கலந்துக்குன்னா உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தியோ இல்லை மெயிலிலேயோ உங்களுக்கு மெசேஜ் வரும், இல்லை தொலைபேசி ஆலையோ உங்களுக்கு வந்து அழைப்பு வரும். அதன் மூலயமா நீங்கள் போக வேண்டி இருக்கும். இந்த வந்து கலந்தாய்வுக்கு வந்து யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மெசேஜ், மெயிலு, ஃபோன் கால் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் போனாலே போதுமானது. இதை வந்து நீங்கள் மெசேஜ், மெயிலெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் இந்த காலேஜுடைய வெப்சைட்டையும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதுக்கான லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, நானும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த டைமுக்கு போகாத வேற ஒரு டைமுக்கு போயிட்டு சீட்டு கேட்டிங்கன்னா தரமாட்டேன்னு சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அட்மிஷனுக்கு போகும்போது, அதாவது கவுன்சிலிங்க்கு போகும்போது என்னென்ன சான்றிதழ் நீங்கள் எடுத்து போகணும்னா இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் 10th 12th 11th மார்க் ஷீட்டை எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருந்தீங்கன்னா அதனுடைய சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் பாஸ்புக்குடைய ஃபஸ்ட்டு பேஜ், அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் அட்டை. ஆதார் அட்டையில் கண்டிப்பாக வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஆட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பெற்றோருடைய இன்கம் சர்டிஃபிகேட்டு ரீசெண்டாக எடுத்ததாக இருக்கணும். ரீசெண்டாக ஒரு 6 மந்த்துக்குள்ளே எடுத்ததாக இருந்தாக்கா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ 5 எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேர்க்கை கட்டணமானது எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. சேர்க்கை கட்டணம்னா நீங்கள் பயந்துட்டு தேவையில்ல, கம்மியான ஃபீஸ் தான் ஆஃபர் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இந்த 3 காலேஜுக்குமான ரேங்க் லிஸ்ட்டை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வேறு காலேஜஸ்க்கு வெளியிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கான வீடியோவை நான் நெக்ஸ்ட்டு நான் போட்டுகிட்டே வரேன். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் எதனா சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.